ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்க மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் முடிவுகள் வெளியிட்ட பிறகு எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நான் 300க்கு என்ன மார்க் எடுத்தால் நான் போஸ்டிங் போக முடியும், எனக்கு கம்யூவல் ரேங்க்லேயும் சரி ஓவரால் ரேங்க்லேயும் சரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே புரியாமல் கேட்டுகிட்டே இருக்கீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ரிசல்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. ரிசல்ட்டில் கம்யூவல் ரேங்க்கு ஓவரால் ரேங்க்கு அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஓவரால் ரேங்க்கு அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒட்டுமொத்தமாக இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதர் போஸ்ட்டு இன்க்ளூடிங் பிஏஓ இந்த 3 கேட்டகரிக்குமே சேர்த்து ஒரு 7000லேருந்து 8000 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைச்சிரும். அதுவே கம்யூவல் ரேங்க் ஒரு 3000க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 100% போஸ்டிங் கிடைச்சிரும். அதே மாதிரி டைப்பிஸ்ட் 1, டைப்பிஸ்ட் 2, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2 இது எல்லாமே சேர்த்து 5000க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடச்சிரும். கம்யூவல் ரேங்க்கு 1000க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா நிறைய பேர் ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூவல் ரேங்க்கு அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருடைய கம்யூவல் ரேங்க் அப்படின்றது ஒரு பேசிக்காகவே ஒரு 500க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஓவரால் ரேங்க்கு ஒரு 700க்குள்ளே தாங்க இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட. அதே மாதிரி அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு மதிப்பெண்கள் பார்க்குறப்போ ஒரு பேசிக்கான மதிப்பெண்கள். ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்த்தாலும் சரி பேசிக்கான மதிப்பெண்களும் சரி. ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக்காக ஒரு 205 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 100% போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும். அதே போல் தாங்க ஒரு சில கம்யூனிட்டி வைஸாக போக்குறப்போ 175க்கும் போஸ்டிங் கிடைக்கும், 165க்கும் போஸ்டிங் கிடைக்கும், ஸோ 150க்கு கூட போஸ்டிங் கிடைக்கும். இது எல்லாமே நடந்திருக்கு, நடக்காமல் இல்லை. ஸோ இது எல்லாமே எல்லா கம்யூனிட்டிக்கும் இது 150க்கு கிடைக்கும்னா கிடைக்காது. ஒரு சில கம்யூனிட்டி கிடைக்கும். ஒரு சில முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கீங்க, பீரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி கேட்டகரிக்கு இந்த மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதை தாங்க எல்லா மக்களுமே கன்ஃபியூஸ்டாக கேட்குறீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஸ்டு எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்போ இந்த விஓ கேட்டகரி அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுடைய பேசிக்காக மதிப்பெண்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210, அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 230 வரைக்கும். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா 100% போஸ்டிங் கன்ஃபார்மாக விஏஓ கிடச்சிரும். ஸோ இப்போ இதுதான் இந்த கால்குலேஷனை பொறுத்து தாங்க உங்களுக்கு நம்ம குரூப் 4ல் பணி வாய்ப்பு எல்லாமே கிடச்சிரும். ஸோ குரூப் 4ல் ரிசல்ட்ஸ் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டுக்கு தயாராகிட்டீங்க 2025. ஸோ சேஃப் ரேங்க் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் சேஃப் ரேங்க்கு, இதுக்கு கீழே அந்த சேஃப் ரேங்க்கே கிடையாது அப்படின்றத நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கம்யூனிட்டி வைஸாக நான் சேஃப் ரேங்க் சொல்லிடுறேன். ஸோ பிசி கம்யூனிட்டி அப்படின்னு வராங்க அப்படின்னா சேஃப் ரேங்க் இவங்களுக்கு ஸோ கம்யூவல் ரேங்க்கில் நம்ம பார்க்குறப்ப இவங்களுடைய சேஃப் ரேங்க் 1000லேருந்து 1500க்குள்ளாமல் வேணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரியில் வரப்போ சேஃப் ரேங்க் இவங்களுடைய சேஃப் ரேங்க் 1200லேருந்து 1700 வரைக்கும் இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி இது பிசி முஸ்லீமோடைய சேஃப் ரேங்க். ஸோ அந்த இவங்களுடைய சேஃப் ரேங்க் பார்த்திங்கன்னா 100லேருந்து 200க்குள்ளாமல் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி இவங்களுடைய சேஃப் ரேங்க் பார்த்திங்கன்னா 500லேருந்து 1000க்குள்ளாமல் இருக்கணும். எஸ்டி எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் எல்லாரோடைய சேஃப் ரேங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா 100லேருந்து 500க்குள்ளே இருக்கணும். இதுதான் சேஃப் ரேங்கோடைய டீட்டெயில்.
இந்த சேஃப் ரேங்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 100% பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சேஃப் ரேங்க்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ தயவுசெய்து இதுதான் இந்த ரேங்க் லிஸ்ட்டில், கம்யூனிவல் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் பண்ணுறேன். நண்பர்களே, தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.